ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டில் தற்போது மிகவும் முக்கியமான சில அப்டேட்டுகள் வெளியாகியிருக்கு. குறிப்பாக குவைத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் சைரன், குவைத் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட முக்கிய தகவல், 2 பாதுகாப்பு அதிகாரிகள் உயிரிழந்த சம்பவம், புதிய விமான சேவை அப்டேட். இந்த தகவல்கள் அனைத்தும் தற்போது குவைத்தில் இருக்கும் மக்களுக்கு ரொம்பவே முக்கியமானவை. அதனால வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, குவைத் சைரன் சுச்சுவேஷன் பற்றி பார்க்கலாம். குவைத்தில் பாதுகாப்பு சைரன் பலமுறை ஒலித்துள்ளது. சமீபத்திய தகவலின்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 8 முறை சைரன் ஒலித்ததாக தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலை தொடங்கியதிலிருந்து மொத்தமாக 75 முறைக்கு மேல் சைரன் ஒலித்துள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த சைரன் பொதுவாக 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை, சில சமயம் 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒலிக்கிறது. இந்த சைரன் ஒலிப்பதன் முக்கிய காரணம் என்னன்னா, பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான். அதாவது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அளிப்பதற்காகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் தான் இந்த சைரன் பயன்படுத்தப்படுகிறது. செகண்ட் அப்டேட் என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் குவைத் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2 பாதுகாப்பு அதிகாரிகள் தங்களது கடமையை நிறைவேற்றும் போது உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை காலை நடந்ததாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த 2 வீரர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது நடந்த தாக்குதலின் போது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதனால் குவைத் அரசு அவர்களை தேசிய வீரர்கள் என்று கௌரவித்து வருகிறது. நெக்ஸ்ட் ஜசீரா ஏர்வேஸ் ஃப்ளைட் அப்டேட் பற்றி பார்க்கலாம். முக்கியமான விமான அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. ஜசீரா ஏர்வேஸ் இந்த விமான நிறுவனம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தற்போது குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இங்கிருந்து விமான சேவைகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. அதனால் ஜசீரா ஏர்வேஸ் ஒரு மாற்று திட்டத்தை அறிவித்துள்ளது. அதாவது சவுதி அரேபியா இந்த நாட்டில் உள்ள கைசுமா ஏர்போர்ட் இந்த விமான நிலையத்திலிருந்து ஜசீரா ஏர்வேஸ் விமானங்களை இயக்க ஆரம்பித்துள்ளது. இந்த விமான நிலையம் குவைத் விமான நிலையத்திலிருந்து சுமார் 2.5 மணி நேர பயண தூரத்தில் உள்ளது. அதனால் குவைத்தில் சிக்கியுள்ள மக்கள் சாலை வழியாக இந்த விமான நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து விமானத்தில் தங்கள் நாட்டிற்கு செல்ல முடியும். இதற்காக சவுதி அரேபியாவின் விசிட் விசா பெற வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், தற்போது குவைத்தில் நிலைமை மிகவும் கவனமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதனால் பொதுமக்கள் அனைவரும் அமைதியாக இருக்கணும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்புங்க. தேவையில்லாமல் வெளியே செல்லாதீங்க. விரைவில் குவைத் ஏர்போர்ட் மீண்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.